பழையாறை நகரம் சோழர்கள் காலத்திற்காக வெகுவாக அறியப்பட்டாலும் 8ஆம் நூற்றாண்டில் 2ஆம் நந்திவர்மன் காலகட்டத்திலிருந்தே முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இந்த பகுதி இருந்திருக்கிறது. நந்திவர்மன் காலத்தில் 2ஆம் தலைநகரமாகவும் பல்லவ சாம்ராஜ்யத்தின் தெற்கு எல்லையாகவும் இந்த இடம் மாறியது. பிற்கால சோழ பேரரசை நிறுவிய விஜயாலய சோழன் பழையாறை நகரில் இருந்துதான் ஆட்சி செய்தான். பிறகு பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையிலான போரில் பல்லவர்களுக்கு உதவியதால் தஞ்சாவூரும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளும் விஜயாலய சோழனுக்கு வழங்கப்பட்டன. இருந்த போதும் சோழ மன்னர்கள் பழையாறையிலிருந்து ஆட்சி செய்வதையே விரும்பினர். ஆனால் சுந்தர சோழனின் காலத்தில் சோழர்களின் தலைநகரம் பழையாறையிலிருந்து தஞ்சாவூருக்கு மாற்றப்பட்டது. ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் 2ஆம் தலைநகராக விளங்கிய இங்கு பல கோவில்கள் கட்டப்பட்டன. ராஜராஜ சோழன் மன்னனாக இருந்தபோது அவரது மகன் ராஜேந்திர சோழன் அரச பிரதிநிதியாக பழையாறையில்தான் வசித்து வந்தான். அப்போதுதான் இந்த பகுதி அவனுடைய பெயராலேயே முடிகொண்ட சோழபுரம் என குறிப்பிடப்பட்டது.